ஏண்டி உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, காலையில் 8 மணிக்குள்ள சமையலை முடிச்சுடு, இல்லாட்டி எனக்கு லேட் ஆகிடும், ஆஃபீஸில் அந்த சூப்பர்வைசர் குரங்கு குறைக்கும்னு உச்ச கோபத்தில் கத்தினான் சிவா. குரங்கு குறைக்குமா? இது என்னடா புதுசா இருக்கு என்று தன் மனதில் நினைத்து கொண்டு, அது இல்லைங்க நேத்து என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள் தேவி, சிவாவின் மனைவி. அதற்குள் சிவாவின் செல் அலறியது. ஹலோ. எதிர்முனையில் இந்த கதையின் முதல் சில வரிகளில் நமது ஹீரோ சொன்ன அதே குரங்கு மூஞ்சி சூப்பர்வைசர். எதிர்முனை ஏதோ சொன்னது அல்லது தன் அழகான குரங்கு முகத்தை ஃபோன் காலில் காட்டியது. இல்லை சார், லேட் ஆகாது, 9:30 அங்கே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வெட்டினான் சிவா. சாரிங்க என்று ஏதோ பேச ஆரம்பித்தவளை, வாய மூடி, நீ சமைச்சதை நீயே கொட்டிக்கோ என்று சொல்லி படார் என்று அவள் கன்னத்தில் அரைந்து விட்டு அவசரமாக ஆபீஸுக்கு கிளம்பினான் சிவா. இந்த இடத்தில் சிவா பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது சிவா ஒரு ஞாபக மறதியின் காதலன். கோவை காளிமுத்து கவுண்டர் அண்ட் கோ நகரின் மையப்பகுதியில் பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டிருந்தது அதன் தலைமை அலுவலகம். அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அன்றைய தினம் ஒரு புத்துணர்வு முகாம் நடைபெறவிருந்தது. அந்த விழாவில் புகழ்பெற்ற அறிஞர் நம்பிக்கை கனகராஜ் உரையாற்றவிருந்தார். அந்த விழாவின் ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டியவன் இந்த கதையின் முதல் பகுதியில் தன் மனைவியை பலார் என்று அறைந்த நமது நாயகன் சிவாவேதான். ஒரு வழியாக பல ஞாபக மறதிகளை கடந்து முகாம் தொடங்கியது. நம்பிக்கை கனகராஜ் பேசத் தொடங்கினார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. ஞாபக மறதியை சமாளிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்ல போறேன். சாரசியமே இல்லாமல் கடமைக்கு அங்கே அமர்ந்திருந்த சிவா இந்த வார்த்தைகளை கேட்டதும் நிமிர்ந்து உட்கார்ந்து தீவிரமாக கவனிக்க தொடங்கினான். அவர் தொடர்ந்தார். என் மனைவி அல்லாத ஒரு தேவதையின் கைகளில் உடையில்லாமல் தவழ்ந்த காலம்தான் என் வாழ்வின் பொற்காலம். இதை கேட்டு கூட்டம் ஸ்தம்பித்தது. 5 வினாடிகள் அமைதியாக இருந்த அவர் பின்பு கூறினார், அந்த தேவதை எனது அம்மா. கூட்டம் பயங்கரமாக கைத்தட்டியது. ஒருவேளை ஞாபக மறதியாக முதலில் நான் வேறு பெண்ணை பற்றி சொல்லியிருந்தாலும் இந்த சமயோசித புத்தி இருந்தால் ஞாபக மறதியை வென்று விடலாம். கூட்டத்தில் இருந்த நம்முடைய நாயகன் சிவாவுக்கு இந்த ஒரு விஷயம் திடீரென ஞாபகம் வந்தது. அவன் மனைவி தேவி நேற்று சமையல் கேஸ் தீர்ந்து விட்டது, கேஸ் ஏற்பாடு பண்ணுங்க என்று சொல்லியிருந்தாள். அதை மறந்துவிட்டு அவள் சொல்ல வந்ததை கூட கேட்காமல் காலையில் அவள் கன்னத்தில் அறைந்தது இப்போது இவனுக்கு வலித்தது. எப்படியும் தேவி கோபமாக இருப்பாள். நம்பிக்கை கனகராஜ் சொன்ன இந்த விஷயத்தை சொல்லி அவள் திகைக்கும் போது அவளை சமாதானப்படுத்தி விடலாம் என்று திட்டமிட்டான் சிவா. ஆனா பாருங்க, சில பேருக்கு ஆப்புகள் வேண்டுமென்றே வைக்கப்படுவதில்லை, அவர்களே தேடி தேடி அதை வைத்துக் கொள்கிறார்கள். மாலையில் வீட்டுக்கு வந்தான் சிவா. எதிர்பார்த்த மாதிரியே தேவி கோபத்துடன் என்று உட்கார்ந்திருந்தாள். வேண்டுமென்றே அவள் அருகில் போய் ஜம்மென்று உட்கார்ந்த சிவா, தேவி நீ கோபமா இருப்பேன்னு தெரியும், ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியே தீரணும். என்ன என்பது போல் கோபமாக தன் ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தி அவனை பார்த்தாள். ஒரு அழகான தேவதையின் கைகளில் நான் உடையில்லாமல் தவழ்ந்த போது என் வாழ்வு பொற்காலமாக இருந்தது. இப்போது அப்படி இல்லை. ஏற்கனவே கோபமாக இருந்த தேவி இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் பக்கத்தில் இருந்த கரண்டியை கையில் எடுத்தாள். ஏய் செல்லம், கோபப்படாத, அந்த தேவதை யாருன்னு தெரியுமா? அந்த சக்காலத்து யாரா இருந்தா எனக்கு என்ன? கோபத்தில் பட்டென்று எழுந்து நின்றாள் தேவி. அவ யாருன்னா என்று ஆரம்பித்த சிவாவுக்கு துரதிருஷ்டவசமாக கனகராஜ் உரையின் 2வது பாதி மறந்துவிட்டது. அவ யாருன்னா என்று உளறிக்கொண்டே எவ்வளவு யோசித்தும் சிவாவுக்கு ஞாபகம் வரவே இல்லை.
வேறு வழி இல்லாமல் கடைசியாக அவ யாருன்னு மறந்துட்டேன் என்று உளறினான். தற்போது கோவை அரசு மருத்துவமனையின் ஐசியூ வார்டில் சிவா உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பகிரப்படுகின்றன. சிவா உயிர் பிழைப்பதற்காக நாமும் இறைவனை வேண்டிக் கொள்வோம்.